சமூக ஊடக தடையை தொடர்ந்து வெடித்த போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்த நிலையில் நேபாள அரசு தனது முடிவை மாற்றியிருக்கிறது. ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட 26 தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை ஒட்டி ஒட்டுமொத்த நேபாளமே கொந்தளிப்போடு காணப்பட்ட நிலையில் நள்ளிரவில் முடிவை அறிவித்துள்ளது நேபாள அரசு. அதோடு போராட்டக்காரர்களுக்கு வேண்டுகோளையும் விடுத்துள்ளது. நடந்தவை குறித்து விரிவாக பார்க்கலாம். தங்கள் நாட்டின் சட்ட விதிகளின் கீழ் பதிவு செய்ய தவறியதாக ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு அண்மையில் தடை விதித்தது. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து அந்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. நேபாள தலைநகரான காத்மாண்டுவில் பள்ளி சிறார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு முன்பாக திரண்டனர். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதோடு போராட்டக்காரர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் நுழைந்ததை அடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் அவர்களை விரட்டினர். இந்த சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தம் 19 பேர் உயிரிழந்தனர். நேபாள வரலாற்றில் இது பெரும் கரும்புள்ளியாக மாறிய நிலையில் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பதற்ற நிலை காரணமாக காத்மாண்டு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் சமூக ஊடகங்களுக்கான தடையை நீக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இளைஞர்கள், பத்திரிகையாளர்கள் உட்பட பல தரப்பினர் இந்த போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்த நிலையில் நேபாள அரசு திணறியது. இந்த நிலையில்தான் இரவோடு இரவாக அந்நாட்டு அரசு தனது முடிவை மாற்றியிருக்கிறது. ஆம், சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாக நேபாள தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிருத்திவி சுப்பா அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை சாக்காக பயன்படுத்தி போராட்டத்தை முன்னெடுப்பதால் முடிவை மாற்றியதாகவும் இந்த தடையை நீக்க முன்பாகவே ஆலோசனை நடந்ததாகவும் கூறிய அவர் தடை ரத்து செய்யப்பட்டதை ஒட்டி போராட்டக்காரர்கள் போராட்டங்களை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நடந்த வன்முறை குறித்து விசாரணை நடத்த தனிக்குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அதற்காக 15 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முடக்கும் முயற்சியாகவே இந்த தடை விதிக்கப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. நேபாள அரசின் ஊழல்களுக்கு எதிராக அந்நாட்டு இளம் வயதினரிடையே கொந்தளிப்பு எழுந்த நிலையில் அதுவும் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. போராட்டம் உச்சகட்டத்தை எட்டி அது உயிர் பலி வரை சென்றுவிட்ட நிலையில் தடையை நீக்கி அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.